மாத்திரம் இல்ல ஆண்டவரே, உங்க ஆலயத்துல வந்து உங்க சமூகத்துல வந்து தன் தன் வாதையையும் வியாகுலத்தையும் உணர்ந்து ஆமென். தேவனிடத்திலிருந்து எனக்கு பலன் வேணும், தேவனிடத்தில் எனக்கு பதில் வேணும் என்கிற அந்த உன்னதமான நோக்கத்தை தேவ விருப்பத்தை சித்தத்தை உணர்ந்து அறிந்து தங்க வியாதைகளையும் தங்க வியாகுலத்து நடுவிலும் ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து செய்கிற சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் நீர் கேட்டு பதில் தரணும், பலன் தரணும் அப்படி என்று கூட சாலமன் விண்ணப்பம் பண்ணுவதை காண முடிகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே இன்னைக்கு தேவ சமூகத்துல ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் வருகிற நாம், தேவ சமூகத்துல ஜெபிக்கவும் கர்த்தரை மகிமைப்படுத்த வருகிற நாம், தேவ சமூகத்துல கர்த்தரை உயர்த்தவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் மகிமை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறதான நாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரையற்றதாக காத்து கொண்டிருப்போம் என்றால், ரட்சிப்பின் வஸ்திரத்தை பிழையற்றதாக காத்திருப்போம் என்றால், நம்முடைய ஆராதனைகளில எந்த சூழ்நிலைகளில் வருகிறோம் என்பதல்ல, எந்த சூழ்நிலையில வந்தாலும் கர்த்தருக்கு நேராக நம்முடைய சூழ்நிலையை மாற்ற வல்லமையுடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய வியாகுலத்தையும் நம்முடைய உபத்திரவத்தையும் மாற்ற வல்லமையுடைய தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நம்ம சோர்ந்து ஒடுங்கி போயெல்லாம் நிற்க மாட்டோம். ஆமென். அப்படி ஒடுங்கி போய் நிக்கிறோன்னா நம்ம ரட்சிக்க அதை உதவி செய்யாத, பதிலையும் பலனையும் தர முடியாத ஆட்களுக்கு முன்னாடி ஒடுங்கி போய் நிக்கலாம். ஆமென். ஆனா மனிதன் எனக்கு என்ன செய்யறான் தெரியுமா? நமக்கு ஒரு முறைக்கு மறுமுறை பதில் செய்ய முடியாத, ஒரு முறைக்கு மறுமுறை பலனை தர முடியாத மனிதனுக்கு முன்னாடி போய் ப்ளீஸ் பண்ணி அப்படியே கையை விரிச்சு நிற்கிறான். இல்லைங்க, எத்தனை முறை நாம் தேவ சமூகத்துல வந்தாலும், எத்தனை முறை கரமிரித்து நின்றாலும், எந்தெந்த விஷயத்திற்காக கரமிரித்து நின்றாலும் அலட்சியப்படுத்தாத, நம்மை தள்ளிவிடாத ஒரு நல்ல தகப்பனை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனபடினால தைரியமாய் அல்லேலூயா